அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் மிக முக்கியமானதுங்கிறதுல யாருக்கும் மாற்று இருக்குது. ஆனால் அது தரமா இருக்கா, எல்லாருக்கும் சரியா சமமா இருக்கா, அதானே இங்க கேள்வி. அதுதானே கேள்வி. அரசு தரமாக கொடுத்திருந்தா தனியார் மருத்துவமனைகள் புகழ்வோங்க காரணம் என்ன? அரசு தனியா கொடுத்திருந்தா, சரியா கொடுத்திருந்தா தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூட்டம் குவிய காரணம் என்ன? லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி தான் கல்வியை பெற முடியும்னா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் மருத்துவர் ஆகணுங்கிறீங்க, டாக்டர் படிக்கணுங்கிறீங்க. இப்ப படிக்கிற வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல சொல்லுங்க. நீட்டை கொண்டு வந்துட்டீங்க. உழைக்கும் அடித்தட்டு மக்களினுடைய மருத்துவ கல்விங்கிறது பெரும் கனவா போயிடுச்சு. அதுல தீய வச்சு கொளுத்திட்டீங்க. அதுக்கு மேலாக நான் நீட்லயே தேர்ச்சி பெற்று வந்தா கூட இது என்ன ஆகுது? ஒரு இடத்துக்கு 25 லட்சம் கேட்குறீங்க ஒரு ஆண்டுக்கு. அப்ப 1.5 கோடி 1.25 கோடி செலவு பண்ணி நான் படிச்சு வெளியில வரணும். இந்த பணத்தை யாரு கட்டுவா? படிக்கணும், எல்லாரும் டாக்டர் படிக்கணும் சொல்லிட்டு போயிருவா. பணம் கொம்ப கட்டுவானா, எங்கப்பன் கட்டுவானா? எங்கப்ப எங்க இருந்து கட்டுவான்? அவன் ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்து நெசவு செய்து அந்த காசுல தானே கட்டணும். அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் அசிங்கம்னா. அப்ப காசை நீங்க கட்டிட்டு போ. படின்னா படிச்சுட்டு 13 லட்சம் பேர் 3500 வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கான். படிச்சுட்டு 14,500 பேர் வெளியில நிக்கிறான் எனக்கு வேலை கொடுன்ட்டு. அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். முதல்ல பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாயை கட்டி கல்வி அறிவை பெறணுங்கிற நிலைமையில தள்ளிட்டு கல்வி மருத்துவம் கண்கள்னா வார்த்தையில சொல்லிட்டு போக வேண்டியது தம்பி. கண்ணுன்னு எங்களுக்கு தெரியுது, அது உங்க ஆட்சி காலங்கள்ல கொடிய புண்ணாவில் இருக்குது. படாது, திரையிடப்படாது. இப்ப வந்துட்டேன்ல, போற இப்ப நாளைக்கு போய் சென்னைக்கு போயிடறேன்ல, எந்த திரையரங்குல தான் ஓடுதுன்னு பாத்துருவோம். தணிக்கை அதிகாரிகள் கவனமா இருக்கணும். ஒரு படங்களை இங்க எடுக்கும் போது சின்னதா ஒரு உரையாடல் வருது. இந்த சாதி சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், பிரச்சனை வரும் சொல்லி நீங்க தணிக்கையில நீக்கிற நீங்க இவ்வளவு ஒரு உலகத்தின் மூத்த இனம் ஒரு பெருத்த தமிழ் தேசிய இனத்தை அசிங்கப்படுத்தி ஒரு படம் வருது. இங்க பிரச்சனை வரும், இங்க கலவரம் வெடிக்கும்னு தெரியாதா? ஒரு சட்டம் ஒழுங்கு மீறல் நடந்தா என்ன பண்ணுவீங்க? எப்படி பொறுப்பற்று நீங்க தணிக்கை இதை கொடுக்குறீங்க? அவன் என் இன மக்களை ராட்சசன்கிறான், அரக்கன்கிறான். அதை சைத்துக்கிட்டு நீங்க அரக்கனா சொல்லுங்க? அறம் சார்ந்து வாழ்ந்துன்ற மறவர் கூட்டத்தை நீ அரக்கர்கள் ராட்சசர்கள் சொல்லிட்டு போவ. வரலாற்று எண்ணில வரலாற்றை திரிச்சு நீ மாத்தி பதிவு பண்ணி வச்சுட்டு போவ. நாங்க எதிர்க்கவே இல்லைன்னா வருங்கால பிள்ளைகள் பார்த்து இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நினைச்சுக்கிறதா? எப்படி சொல்லுங்க? நீங்க தமிழனை என்னைய திட்டி என் தாயை இழிவுபடுத்திட்டு எனக்கிட்டே நீ பணம் வாங்கிட்டு போயிருவேன். அப்படி என் இனத்தை அவமதிச்சுட்டு என் மக்கள்கிட்ட இருந்தே பணத்தை வசூலிச்சுட்டு போயிருவேன்னா இது மாதிரி ஒரு மானங்கட்ட தானே இருக்குதா? இதை சைத்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? அப்படியும் எனக்கு என் காசு தேவைப்படுது உனக்கு. நான் தான் கேவலப்பட்டவன், கேடு கட்டவன், மானம் கட்டவன். அப்புறம் எதுக்குடா என் காசு உனக்கு? எதுக்கு என் மண்ணில் திரையிடுற? எதுக்கு திரையிடுற? சொல்றத பாருங்க. அது தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, தமிழ்நாட்டின் ஆட்சி, தமிழர்களின் ஆட்சி. அப்படி சொல்ல முடியலையே உங்களால. திராவிட மாடல் திராவிட ஆட்சி விட கிடையாது. திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லே இல்லை, அது சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மாடல்ங்கிறது ஆங்கிலம். திராவிட மாடல் ஆட்சின்னு அப்படி. ஆனா தமிழ் வாழ்கன்னு முழக்கம் வச்சுக்கிற வேண்டியது. சரி, யாருதான் அப்ப தமிழ் தேசிய அரசியலின் எதிரி? யாருதான்? இந்தியன் திராவிடம் ரெண்டும் தானே தமிழருக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கு. தமிழ் தேசியம்னு நாங்க பேசும்போது கடுமையை எதிர்க்கிறது யாரு? எதிர்க்கிறவர் யாரோ அவர் தானே எதிரி. இப்ப நான் பேசுறத 2006க்கு முன்னாடி பேசுறது ஆள் யாரு? எங்க அண்ணன் தான். அப்ப இப்ப கையெட்டி நிக்கிறேன்ல, இதே மாதிரி முன்னாடி கையெட்டி உட்கார்ந்துருந்தேன்.